அவருக்கு இப்போ சொல்கிறாங்க, இப்போ வந்து நமக்கு வேல்யூ கொஞ்சம் ஒரு செகண்ட், அதாவது உனக்கு மரியாதை அந்த செகண்ட் அந்த சின்னத்தில் போய் அழைத்துட்டு அப்புறம் வேல்யூ நமக்கு அந்த வேல்யூ அந்த பட்டண அழைத்தது ஏன் நமக்கு பாதுகாப்பு யார் நல்லா இருக்கு அதை பார்க்கணும். நாம் இந்த அளவுக்கு இந்த பகுதியிலே இந்த பகுதி பொருளாதார முன்னேற்றம் அடைகிறது என்றால் யாரால் நமக்கு தேவை. ஆனால் அந்த உணர்வுடன் நான் சொல்கிறேன், என்னுடைய என்னை பொறுத்தவரை அந்த இந்த கட்சி நான் பார்க்குறேன். நம்மளை நாடி யார் வந்திருக்காங்கன்னா நான் அதை வந்து செய்திருக்கேன். அதே போல் என்னை பயன்படுத்தி இந்த பகுதி மக்கள் என்னை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வளர்ச்சிக்கு இந்த பகுதியில் வளர்ச்சிக்கு நீங்களாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல தான் எங்களுக்கு வந்து செல்வம் அவர்கள் சிந்தனை செல்வம் அவர்கள் நல்லா சிந்தனை செல்வம் நல்ல ஒரு ஆற்று மிக ஒரு பெரியார்கள் நல்ல புரியக்கிட்ட 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம் வாங்குற வேலையை விட்டு இந்த இயக்கத்தை அவர் கூட இருக்கின்றவங்க தான் எழுத்தாளர்கள், பண்பாளர்கள், எழுத்தாளர்கள். இவர் வந்து இந்த ரவிக்குமார் வந்து எழுத்தாளர் எம்எல்ஏ அவர் உருவாக்கின சீட் விதைகள்லாம் நல்லா தத்துவ விதைகள். நம்முடைய பாரு நாகப்பட்டினம் எம்எல்ஏ சானாவாசன் பார்த்து நீங்கள் அடிக்கடி டிவியில் பார்ப்பீங்க. சானாவாசன் வந்து அடிக்கடி டிவியை ஆக அந்த அளவுக்கு ஒரு ஆணையும் அவன் தேர்வு செய்து ஒரு இளைஞர்களை நல்ல இளைஞர்களை ஆற்றல் இளைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆக அத்தகைய ஒரு மாற்றம் ஆக ஒரு மாற்றத்திற்காக ஒரு நல்ல உருவாக்கி இந்த மாவட்டத்தில் அமைதியாக நாமெல்லாம் இந்த மாவட்டம் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கும் காரணம் அவர் என்ன செய்யலாம்ன்றதில்லை. நாமெல்லாம் கோடீஸ்வரன் ஆக்கியிருந்தார் உண்டாச்சியா. காமராஜர் வந்து அவன் ப்ளஸ் வச்சுருந்தான். இன்னைக்கு நகைக்கடை திருப்பா வச்சுருக்க கண்ணாடி போட்ட நகைக்கடை இன்னும் 10-20 வருஷத்துக்கு வைக்க முடியுதா? நாட்டு மன்னால யாரும் முடியல. அப்படி சிந்திக்க வேணும். ஜவுளி கடை யார்கிட்ட கூட திறந்து வச்சாங்க. கண்ணாடி கடை வச்சுருந்தீங்களா? ஜவுளி கடை வச்சுருந்தீங்களா? இப்போ காமராஜர் பாரு நகை இப்போ கோடீஸ்வரன் ஆகிட்டான். உதாரணம் நடராஜ பாரு இப்போ பாரு அவங்க அப்பா சாமிநாதன் செஞ்சார் வந்து அவர் வந்து அவர் திமுக முரசொலி படிக்கிறத ஆத்மரிங்க செஞ்சார். ஆக அவங்க இப்போ அவங்க முரசொலி வாங்கிட்டா அப்பயே முரசொலி வாங்கிருந்தவங்க இந்த தத்தை கூட இருக்கின்றவர். ஆக இருந்தாலும் இப்போ எல்லாம் வாரிசு முத்துவர வாத்தியார் வந்து வாத்தியார் அவர் நான் வந்து படித்தேன். அவர் என்கிட்ட வந்து படித்தேன் வாத்தியார். ஆக இதெல்லாம் வந்து இதெல்லாம் இப்போ நான் இந்த அளவுக்கு வாங்கணும்னு நினச்சிக்கிறா நான் இந்த அளவுக்கு வாங்க நினச்சேன். ஆக ஜிசி அவர்கள் நம்ம எல்லாம் நண்பர்கள் வாத்தியார் அவர்கள் தலைமை ஆசிரியர் ஆக அவர்களெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கோம். ஆக அந்த அளவுக்கு இந்த பகுதிக்கு நான் இங்கேயும் பேசுறதுக்கு நாய் பேசிருக்கோம். லைப்ரரி தேர்தல் கமிஷன் ஒரு பக்கம் நெருக்கடி இதெல்லாம் சந்திக்கக்கூடியதுதான். நிச்சயம் சந்திக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் ஒரு நெருக்கடி ஒரு நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்போ இந்த அரசு பிஜேபிக்கு வந்து இப்போ வந்து எந்தெந்த வகையில் நின்றுறோம்னா அவருக்கு டார்கெட். ஆக அந்த வெற்றி பெற வைக்கக்கூடாது என்பதுதான். அவர் கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இப்போ சொல்லிக்கிட்ட அவர் 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் எங்களுக்கு காரணம் அதோட உழைப்பு அவருடைய வாழ்க்கை. அதே போல எங்கள் முதலமைச்சருடைய சாதனை பல ஆட்சிகள் கட்சிகள் ஆட்சிகள் ஆனால் இதுதான் தனிப்பட்ட நபர்கள் இந்த ஆட்சியை தான் பணப்பயன் பணப்பலன் இதெல்லாம் நாங்கள் கட்டம் கட்டினா ஆசிரியர் கட்டோம் போர்டு போட்டோம் பசு விட்டோம் எழுதிக்கிறோம். ஆக இப்போ இண்டிவிஜுவல் பெனிஃபிஷரி யார்? ஒவ்வொரு வீட்டுக்கு தேடி மாதம் 1000 ரூபாய் மகளிர் தனிப்பட்ட நபர் பயன்படுத்தினார். இந்த 1,15,00,000 பேர் மகளிர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நம்முடைய மாவட்டத்தில் 75% பெண்களுக்கு இந்த பணம் வந்து கொண்டிருக்கிறது. மாதம் 1000 ரூபாய். ஆக அவர்களுக்கு இது இலவசமாக பஸ்ஸில் சிதம்பரம் போக வேண்டும் என்றால் இலவசமாக பேருந்து பயணம். அதே போல காலை உணவு திட்டம் குழந்தைகளுக்கு காமராஜர் வந்து குறிப்பிட்டவர்கள் தான் உணவு சத்துணவு உணவு கொடுத்தார்கள். ஆனால் கலைஞர்கள் சத்துணவுக்கூடிய முட்டை கொடுத்தார். அவர் பெற்ற பிள்ளைங்களுக்கு தான் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை நம்முடைய மு க ஸ்டாலின் அவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தனிப்பட்ட நபர்கள்
இண்டிவிஜுவல் பணம். ஆக அந்த அளவுக்கு பண பயன் நேரடியாக வரக்கூடிய அது ஒரு எங்களுக்கு ஒரு பக்க பலமாக இருக்கிறது. நம்முடைய காட்டுமன்னாடி பகுதியிலே வாழ்கின்ற நகர பகுதியில் வாழ்கின்ற மக்கள் நீங்கள் நிம்மதியாக இருக்கின்றீர்கள். நான் ஏதாவது பிரச்சனைனா உடனே தலைவர்கிட்ட தொடர்பு கொள்வோம், இல்லை சிந்தனையிடம் கொள்வோம், இல்லை ரவிக்குமாரில் தொடர்பு கொள்வோம், இல்லை பாவாசிக்கு போடுவோம், பாவாசிக்கு போடுவோம். நாங்கள் எந்த பிரச்சனையோ நேரில் பற்றி அந்த செஞ்ச காரணத்தால் அது இப்போது நமக்கு எளிதாக எதிர்கொண்டிருக்கிறது. நம்முடைய பொருளாதார தெரியல் நல்ல ஆற்றலுக்கு நல்ல இளைஞர்கள் நல்ல இது போன்ற சீடுகள் தான் இங்கே நம்முடைய தலைவரை வந்து வயசு கொண்டிருக்கிறார். ஆக கண்பட்டவர்கள் மக்களுக்கு பயன்படுத்துகிறவர்களை ஆக நமக்கெல்லாம் நமக்கு ஒரு கேடயமாக கிடையும். நமக்கு எதாவது நமக்கு யாருக்கு யாருக்கு ஏற்கனவே இயக்கலாம் நமக்கு அதான் மற்ற சேர்க்கலாம் கேட்கலாம். யாராவது பொண்ணியாக முடியாகணும், விவசாயம் முடியாதாங்க, யாரும் பணம் வந்தான், அப்போ யாரும் வந்தாங்க முடியாங்க. அவை இவர் வந்த பிறகு நாம் எல்லாம் நல்ல சூழ்நிலையில் வளர்ந்து அதுக்கு நாம் அவருக்கு நன்றியை செலுத்துகின்ற நன்றியை செலுத்துகின்ற நேரம் வியாபாரம் பண்ண பக்கமாக செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டிய வேலை பட்டண தண்ணிக்கு போயிட்டு வேலை பார்க்கணும். நம்மளை பார்த்துக்கிட்டு நம்ம நிம்மதியாக அதனால நிம்மதியாக காட்டுமன்னாக போய் வளரக்கூடிய வாய்ப்பு உருவாக்க வேண்டும். காட்டுமன்னாக பூமியில 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் வேற எதிர்ப்பு 38,000 வாக்குகள் கூடுதலாக அளித்தீர்கள். இப்போ நான் இந்த பிரதேசம் இன்னும் எனக்காகவும் எனக்கு இந்த அமைச்சர் பதவியை கொடுத்து இங்கே இந்த வாய்ப்பை கொடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பகுதி மக்களும் நீங்கள் நன்றியை செலுத்த வேண்டும். நான் என்ன சொன்ன போனால் இந்த பாடல்களை எல்லாம் என்னுடைய உறவாக நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நாமெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த இணக்கமான சூழலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிறுவன நானும் வர்த்தக நீ கூட ஆமா நீ கூட ஆமா ஆமாங்க சித்தப்பாங்க ஆமா எங்களுக்கு சொந்தமாக அப்பாற்பட்டு நம்ம சொந்தமாக இருக்கிறேன். எங்கள் அப்பாவை நீங்கள்லாம் தலைவராக இருக்கக்கூடிய 2000 ஆண்டுகளுக்கு அது தொடர்ச்சியாக நான் அந்த நம்பிக்கையாக தான் நான் அரசியலில் ஈடுபட்டேன். ஏன்னா அப்பா எங்கள் தந்தையோட இணைந்த இழப்புக்கு இந்த பகுதி மக்கள்லாம் அந்த மழையில் பொருட்படுத்தாமல் சாரியாக வந்த நிகழ்வு அதை காரணமாக நான் அரசியலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அவருடைய வளர்ச்சியாக என்னுடைய அமைச்சராக வரவேற்று அதுக்கு ஒரு அங்கே நம்முடைய திருமாவர்கள் எனக்கு அவர் உதவி செய்த காரணத்தால் அந்த காலத்தில் நேரம் அப்போ இப்போ நான் போயிட்டேன் இருந்தேன்னு சொல்லுவான். அப்போ இந்த வாரம் தொடர்ச்சி வருமா அந்த தேர்தலில் நான் தோல்விட்டிருந்தால் என்னுடைய வளர்ச்சி நான் தடைபட்டு அதோடு தடைபட்டு நான் அளவுக்கு நான் மரபு உயர்வதற்கு அவர் மறைமுகமாக நேரடியாக அவர் இருக்கிறார். அவருக்கு நான் நன்றியாக எப்போதும் காட்டுகிற வகையில் இந்த காட்டுமன்னார் பகுதியில் 1 லட்சம் வாக்குகள் அவர் ஆக என்னுடைய பெயரை சொல்வதற்கு ஆக நம்முடைய வர்த்தக சங்கம் அதே போல செட்டியாளர் சங்கம் முஸ்லீம் ஜமாத் அதேபோல ஜெயில் சங்கம் அலிமா சங்கம் நாராயண சங்கம் மக்கள் அதே போல நெல்குந்த மகாசன சங்கம் பக்கம் முருங்க போகலாம் ஆக நெல்குந்த மகாசன பக்தர் சங்கம் ஆக விஸ்வகர்மா சங்கம் நாயுடு சங்கம் நன்றியை நல்ல ஆதரவு நம்முடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர்